It's an honor to be your friend, and the relationship between China and the USA is going to be better than ever before. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதனன்று சீனா சென்றடைந்தார். அவருக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இருவருக்கும் இடையே நடந்த உச்சி மாநாட்டில் இரு நாட்டு தலைவர்களும் பேசியது என்ன? சமீபத்திய தகவல்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது இரண்டாவது பதவிக்காலத்தில் முதல் முறையாக சீனா சென்றுள்ளார். 2 நாள் பயணமாக சென்றுள்ள அவர் வியாழக்கிழமையன்று பெய்ஜிங்கில் உள்ள கிரேட் ஹால் ஆஃப் த பீப்பிள் எனும் அரச கட்டிடத்தில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் உடனான வரவேற்பு நிகழ்வில் பங்கேற்றார். அங்கு ட்ரம்புக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ட்ரம்பும் ஷி ஜின்பிங்கும் கைகுலுக்கிக் கொண்டனர். கிரேட் ஹால் ஆஃப் த பீப்பிள் என்பது ஒரு அரச கட்டடமாகும். இது பிற அரசு சார்ந்த நிகழ்வுகளுக்கும் வெளிநாட்டு தலைவர்களை வரவேற்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. இங்கு இரு தலைவர்களுக்கும் இடையே இரு தரப்பு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. அதற்கு முன்பாக இருவரும் தொடக்க உரையை நிகழ்த்தினர். சீன அதிபர் ஷி ஜின்பிங் தனது தொடக்க உரையில் உலகம் முழுவதும் நமது சந்திப்பை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றது. தற்போது கடந்த ஒரு நூற்றாண்டில் காணப்படாத அளவிலான மாற்றங்கள் உலகம் முழுவதும் வேகமெடுத்து வருகின்றன. மேலும் சர்வதேச சூழல் நிலையற்றதாகவும் கொந்தளிப்பு நிறைந்ததாகவும் உள்ளது என குறிப்பிட்டார். சீனாவும் அமெரிக்காவும் உலகளாவிய சவால்களை இணைந்து சமாளித்து உலகிற்கு மேலும் நிலைத்தன்மையை வழங்க முடியுமா? உலகின் நலனுக்காகவும் இரு நாட்டு மக்களிற்காகவும் மனித குலத்தின் எதிர்காலத்திற்காகவும் இரு தரப்பு உறவுகளுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்க முடியுமா என்பது போன்ற கேள்விகளையும் எழுப்பினார். மேலும் சீனாவும் அமெரிக்காவும் ஒத்துழைப்பில் பலன் பெறும் மோதலால் இழப்பையே சந்திக்கும். நாம் போட்டியாளர்களாக அல்ல, கூட்டாளிகளாக இருக்க வேண்டும் எனவும் ட்ரம்பிடம் வலியுறுத்தினார். தனது தொடக்க உரையில் ஷி ஜின்பிங் சந்திப்பது தனக்கு பெருமை என ட்ரம்ப் கூறினார். நாங்கள் நல்லுறவில் இருந்தோம். சிக்கல்கள் ஏற்பட்ட போதும் அவற்றை தீர்த்துக் கொண்டோம். நான் உங்களை அழைப்பேன், நீங்களும் என்னை அழைப்பீர்கள். பலருக்கும் இது தெரியாது. நமக்கு எப்போது ஒரு பிரச்சினை ஏற்பட்டாலும் அதை நாம் மிக விரைவாக தீர்ப்போம் எனவும் தெரிவித்தார். அத்துடன் ஷி ஜின்பிங்கை சிறந்த தலைவர் எனவும் ட்ரம்ப் பாராட்டினார். ட்ரம்ப் ஷி ஜின்பிங் இடையிலான பேச்சுவார்த்தை சுமார் 2 மணி நேரங்கள் நீடித்தது. இந்த பேச்சுவார்த்தையில் தைவான் முக்கிய அம்சமாக இடம்பெற்றுள்ளது. தைவான் தொடர்பான பிரச்சினை அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையில் மோதலை ஏற்படுத்தக்கூடும் என்று அதிபர் ஷி ஜின்பிங் டொனால்ட் ட்ரம்பை எச்சரித்ததாக சீன செய்தியாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தைவானை சீனா தனது பிரதேசத்தின் ஒரு பகுதியாக கருதுகின்றது. நீண்ட காலமாக தன்னாட்சி கொண்ட அந்த தீவிற்கு அமெரிக்கா வழங்கும் ஆயுத விநியோகத்தை தாமதப்படுத்தவோ குறைக்கவோ வேண்டும் என சீனா வலியுறுத்தி வருகின்றது. இந்த சந்திப்பிற்கு பிறகு வணிக நலன்களுக்காக அமெரிக்கா தைவானின் நிலை குறித்து சீனாவுடன் சமரசம் செய்யக்கூடுமோ என்ற அச்சம் தைவானில் நிலவுகின்றது. அமெரிக்காவின் தைவான் தொடர்பான நிலைப்பாட்டை ட்ரம்ப் மாற்றுவார் என்பதற்கான எந்த அறிகுறியும் இதுவரை இல்லை. இருப்பினும் அமெரிக்கா விரும்பினால் தைவான் சுதந்திரத்தை ஆதரிக்கவில்லை என்ற தற்போதைய நிலைப்பாட்டிலிருந்து எதிர்க்கின்றது என்ற வகையில் தனது அதிகாரப்பூர்வ முடிவை மாற்றக்கூடும் என வாஷிங்டனில் உள்ள புரூக்கிங் இன்ஸ்டிடியூஷனை சேர்ந்த பெட்ரிசியா எம் கிங் குறிப்பிட்டுள்ளார். மறுபுறம் அமெரிக்க நிறுவனங்களுக்கு சீனா மேலும் வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் ட்ரம்ப் 30 முக்கிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளை தன்னுடன் பெய்ஜிங்கிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். ட்ரம்ப் ஷி ஜின்பிங்கின் இந்த உச்சி மாநாடு பெரிய முன்னேற்றங்களை ஏற்படுத்துவதற்கு பதிலாக
உலகின் இரு மிகப்பெரிய பொருளாதார நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை நிலைப்படுத்துவதிலேயே அதிக கவனம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சந்திப்பு முக்கியமான வர்த்தக ஒப்பந்தங்களை உருவாக்காது என்றே ஆய்வாளர்கள் பலரும் கருதுகின்றனர். இதில் பேசுபொருளாக இருக்கும் ஒரு முக்கிய அம்சம் அமெரிக்கா சீனா முதலீட்டு வாரியம். இது எதிர்கால முதலீட்டு வாய்ப்புகளுக்கான ஒரு கட்டமைப்பை வழங்கும். ஆனால் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்னும் அதிக பணிகளை செய்ய வேண்டியதாக உள்ளது என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக அறிந்து கொள்ள முடியும்.